ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. 2A ப்ரிலிம்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா இருந்ததா, கஷ்டமா இருந்ததா, இல்ல வந்து மாடரேட்டா இருந்ததா அப்படிங்கறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம மேக்ஸ் 25 கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சருக்கு வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தெளிவா கவனிங்க. அப்பதான் வந்து இந்த 25 கேள்விகள் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அது போக எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடா இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த 25 கேள்வியில என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதாவது டாபிக் வைஸ் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம். ஓகேங்களா? சோ டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சிம்பிளிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. பர்சன்டேஜ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 2Dல 2 கேள்வி, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பாத்தீங்கன்னா 3 கேள்வி, 3Dல ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் கூட்டு வட்டியில ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கேள்வி. மொத்தமா எத்தனை வருது பாருங்க, 2, 3, 6, 7, 10, 12, 15 கேள்வி. ஓகேவா? சோ ஆப்டிடியூட்ல அவங்க சொன்ன மாதிரியே 15 கேள்விகள் வந்திருந்தது. மீதி ரீசனிங்ல உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 10 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த 10ல 1 வந்து டைஸ் வந்திருந்தது. மீதி 9மே ரீசனிங் கேள்விகளா கேட்டிருந்தாங்க. மொத்தமா 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ நம்ம சொல்ற அந்த 15 டாபிக்கே தான் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? சோ மேக்ஸுக்கு இந்த 15 டாபிக் கம்பல்சரியா படிச்சிருங்க. அது குரூப் 4 ஆகட்டும், இல்லைன்னா குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், இந்த 15 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற டாபிக்ல இருந்து தான் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு சில டாபிக் உங்களுக்கு வந்து அதாவது கேள்விகள் கேட்காம விட்டுருந்துருக்கலாம். ஓகேவா? ஆனா 15 டாபிக் இந்த டைம் ஒரு டாபிக்ல கேட்கலன்னா அடுத்த டைம் வேற டாபிக்ல கேட்க மாட்டாங்க. பட் அது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த 15 டாபிக்குமே. ஓகே, ஆல்ரெடி அந்த என்ன டாபிக் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். சோ தெளிவா அந்த 15 டாபிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சோ அதுதான் வந்து 15 டாபிக்ல தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்தது. ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெகுலரா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்பீட் அப் கிடைக்கும். ஓகேவா? சோ எக்ஸாம் டைம்ல போய் அங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த பிராக்டிஸை இப்ப இருந்தே ஒவ்வொரு டைமும் நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க, நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்பவே கை கொடுக்கும். ஓகேவா? சோ அந்த நிறைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருந்தது. அதனாலதான் நான் இந்த இது சொல்றேன். ஓகேவா? ஒரு சில கொஸ்டின் ஆப்ஷனை பார்த்து பண்ற மாதிரியும் இருந்தது. மொத்தமா 25 கேள்வியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கேள்விகள் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. 5 கேள்வி கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பண்ற மாதிரி இருந்தது. சோ இந்த 20 கேள்விகளுக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுத்திருந்திருக்கலாம். ஓகேவா? இந்த 5 கேள்விகள் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃபா, அதாவது டஃபா அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் டைமிங் இழுத்து இருக்கும். ஓகேவா? சோ அந்த 25 கேள்விகள்ல மெஜாரிட்டி உங்களுக்கு டைமிங் இழுக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கொஸ்டினே கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டைம் போகிற மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் பெருசா இருந்தது. பட் ஆன்சர் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா தான் இருந்திருக்கும். ஓகேவா? இருந்தாலுமே இந்த டைம் வந்து எப்படி வந்து போக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த 25 கேள்வியுமே இருந்திருந்தது. ஓகேவா? சோ நீங்க வந்து மேக்ஸ்ல எவ்வளவு இந்த ஃபுல்லா பார்த்துட்டு மேக்ஸ்ல வந்து 25க்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. ஒரு அறைன்னு சொல்லிட்டாங்க, நீளம் அகலம் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த அறை செவ்வக வடிவுல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அந்த அறையில என்ன பண்றாங்க, சதுர ஓடுகளா என்ன பண்றாங்களாம், நிரப்புறாங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும், இதோட பரப்பளவு தெரியணும். அதாவது செவ்வகத்தோட பரப்பளவை சதுரத்தோட பரப்பளவால டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். பட் செவ்வகத்துக்கு இங்க வேல்யூஸ் இருக்கு, சதுரத்துக்கு வேல்யூஸ் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், இங்க பாருங்க மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கிறதால நான் ரெண்டையுமே என்ன பண்ணிக்கிறேன், சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன். அப்ப 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்படிங்கறதால இது என்ன ஆகும், 1517 சென்டிமீட்டர்னு ஆகும். இது வந்து 902 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆகும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்குமே HCF கண்டுபிடிக்கணும். அந்த HCF எதுக்கு அப்படின்னா அப்பதான் அந்த சதுரத்தோட பக்க அளவு கிடைக்கும். ஏன்னா சதுரம் அப்படிங்கும்போது எல்லா பக்கமும் ஒரே சைடு இருக்குமா. அப்ப அந்த 1517க்கும் 902க்கும் LCM HCF கண்டுபிடிக்கணும். HCF பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே டானா வகுத்தலும் போடலாம், இல்லைன்னா வந்து
தொடர் வகுத்தல் முறையும் போடலாம். நான் தொடர் வகுத்தல் முறை போடுறேன். பெரிய நம்பர் உள்ள, சின்ன நம்பர் வெளியே. பாருங்க, ஒரு டைம் போடலாம் 902. மீதி என்ன வரும் அப்படின்னா 615 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 615 இப்ப சின்ன நம்பர் ஆயிடுச்சு, அது வெளியே வந்துடும். 902 உள்ள போயிடும். மறுபடியும் ஒரு டைம் போடலாம் 615. மீதி பாத்தீங்கன்னா 287ன்னு கிடைக்கும். இப்ப 287 சின்ன நம்பர் ஆனதால அதை வெளியே வச்சுக்கோங்க. இப்ப 2 டைம் போடலாம் 574. மீதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 41ன்னு கிடைக்கும். இப்ப 41 உள்ள வந்துரும், வெளியே வந்துரும். 287 உள்ள போயிடும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், எத்தனை டைம் வரும், 7 டைம் போட்டீங்கன்னா 287 வந்துரும். சோ எந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குதோ அந்த நம்பர் தான் HCF. அப்ப HCF அப்படிங்கிறது 41ன்னு கிடைச்சிருச்சு. அந்த 41 தான் பாத்தீங்க அப்படின்னா சதுரத்தோட பக்க அளவு. ஓகேவா? சோ இப்ப செவ்வகத்தோட பரப்பளவு என்ன, 1517 இன்டூ 902. ஏன்னா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனாதான் செவ்வகத்தோட பரப்பளவு கிடைக்கும். சதுரத்தோட பரப்பளவுனா என்ன, பக்கம் இன்ட்டு பக்கம். சோ ஒரு பக்கம் 41னா இன்னொரு பக்கமும் 41 தான். ஓகேவா? சோ இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 814ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 814. இந்த கொஸ்டின் எல்லாமே இந்த 25 கேள்வியில நிறைய கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வச்சதே இருக்கு. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வச்சதுதான். சோ பாத்தீங்கன்னா 814 கேள்விகள். சரி, 814 சதுர ஓடுகள். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா, அதாவது HCF 13 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நம்பரை விகிதம், 2 நம்பரோ 3 நம்பரோ விகிதமா கொடுத்துட்டு அதோட HCF கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு விகிதத்துல இருக்க வேல்யூஸ் கூடயும் அந்த HCF அப்படியே பெருக்குங்க, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சோ 15 × 13 பெருக்குனீங்க அப்படின்னா 195, 11 × 13 143. ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சா கூட உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 195 மற்றும் 143. அடுத்த கேள்வி பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துகள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கும். ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப பெருசாலாம் கொஸ்டின் கொடுத்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளன. அதாவது உயிரெழுத்துனா என்ன, வவ்வல்ஸ். சோ வவ்வல்ஸ தொடர்ந்து நம்பர்ஸ் வருதாமா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கான்சோனன்ட் வருதான், அவ்வளவுதான். சோ இப்ப என்ன மாதிரி வரும், ஃபர்ஸ்ட் வவ்வல்ஸ் கண்டுபிடிங்க. எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு பாருங்க, ஐ இருக்கு, யூ இருக்கு, இ இருக்கு. 3 வவ்வல்ஸ் தான் இருக்கு. வவ்வல்ஸ்க்கு அப்புறம் ஒரு நம்பர், ஒரு கான்சோனன்ட். பாருங்க I6K. இதுல அடுத்தடுத்து உங்களுக்கு வவ்வல்ஸ் தான் இருக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அப்ப எத்தனை இது இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் அந்த மாதிரி இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கேள்வி ரீசனிங் பாருங்க, அடுத்த உறுப்பு காண்க. 64, 32, 48, 120, 420. சோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல இந்த மாதிரி அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கிறது நம்ம போட்டிருப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். 64 × 0.5 which is equal to 32. 32 × 1.5 48. 48 × 2.5 120. 0.5, 1.5, 2.5, 3.5 அப்படின்னு போகுது. ஓகேவா? சோ 120 × 3.5 420. அடுத்து 420 × 4.5. ஓகேவா? சோ 0.5, 1.5, 2.5, 3.5, அடுத்து 4.5 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் 1890ன்னு வரும். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவு. சோ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. பூங்கா கொடுத்துட்டாங்க, அந்த பூங்காக்கு வெளியே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. 2 மீட்டர் இருக்க மாதிரி ஒரு பாதை. அப்ப இது என்னது, வட்டப்பாதை. அந்த வட்டப்பாதையோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. வட்டப்பாதையோட பரப்பளவு என்ன, கேபிட்டல் LB மைனஸ் ஸ்மால் LB தான். சோ இப்ப என்ன தெரியும் நமக்கு, இது ஸ்மால் எல், இது ஸ்மால் பின்னு தெரியும். இந்த இது என்ன, இங்க 2 இது. அப்ப கேபிட்டல் எல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் எல் கூட 4 கூட்டணும். கேபிட்டல் பி பாத்தீங்கன்னா ஸ்மால் பி கூட 4 கூட்டணும். இதுதான் இல்லையா? சோ இதோட பரப்பளவு அப்படிங்கிறது 288ன்னு கொடுத்துட்டாங்க. சோ கேபிட்டல் LB என்ன, ஸ்மால் எல் பிளஸ் 4 into small b plus 4 minus LB equal to 288. இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, LB plus 4L plus 4B plus 16 minus LB which is equal to 288. So minus LB plus LB cancel ஆயிரும். இது என்ன ஆகும், 4L plus 4B equal to 288 minus 16ன்னு வந்துடும். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல நார்மலா பாத்தீங்கன்னா அந்த பூங்காவோட
சுற்றளவு தான் கேக்குறாங்க. அப்ப உள்ள இருக்கிறதோட சுற்றளவு தான் வேணும். உள்ள இருக்கிறதோட சுற்றளவுனா என்ன அர்த்தம்? 2L plus 2B அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கிறதோட சுற்றளவு இல்லையா? அப்ப இதுல ரெண்டுல வந்து 2 காமனா வெளியே எடுத்துருங்க. 2L plus 2B equal to இந்த இது கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 7 2ன்னு கிடைக்கும். கரெக்டா? சோ 2L plus 2B மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 2 3 2 6 6 2 12. அப்ப 136 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள். அதோட சுற்றளவு நார்மலா செவ்வகத்தோட சுற்றளவு பரப்பளவு அந்த செவ்வக பாதையோட பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா போட்டுடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ஏ, பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 15 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டுவிடுகிறார் எனில் ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார்கள். சோ அதாவது விட்டு போறது இல்லைன்னா வந்து என்ன சேர்ந்துக்கிறது அந்த மாதிரி இல்லையா? சோ இதுக்கு எத்தனை ஸ்டெப் போடணும்? 3 ஸ்டெப் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 60ன்னு கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா எவ்வளவு பங்கு வேலையை முடிப்பாங்கன்னு பார்க்கணும். பாருங்க 1/12 இன்டு 60 இது எத்தனை மடங்கு? 4 பங்கு. அடுத்து பி பாத்தீங்கன்னா 1/15 இன்டு 60 இது வந்து 5 பங்கு, இது வந்து 4 பங்கு. அடுத்து சி பாத்தீங்கன்னா 1/20 இன்டு 60 இது எத்தனை பங்கு? இது 3 பங்கு. ஓகேவா? அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன வரும்? 9 பங்குன்னு வரும். என்ன சொல்றாரு? சி 2 நாள்ல வேலையை விட்டு போறாங்க. 3 பேரும் ஒட்டுக்கா செய்யறாங்க. சி வந்து 2 நாள்ல வேலையை விட்டு போறாரு. அப்ப 3 பேரும் ஒரு நாள்ல 9 பங்கு வேலையை முடிப்பாங்கன்னா எத்தனை நாள் செய்யறாங்க? 2 நாள் செய்யறாங்க. அப்ப 2 நாள் அப்படின்னா சார் 9 இல்ல 9 12. ஓகேவா? சோ 12 பங்கு வேலை. அப்போ 2 இன்டு 12 24 பங்கு வேலைய முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ சி வந்து வெளியே போயிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 60ல இருந்து 24 கழிச்சிங்க அப்படின்னா மீதி பங்கு கிடைச்சிரும். மீதி பங்கு 36 பங்கு. இப்ப 36 பங்கு அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. ஏபி 2 பேர். அப்ப 36 டிவைடட் பை ஏபியை கூட்டினீங்கன்னா 9. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 4. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்ல காட்டுறேன். 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. மொத்தமா 45 பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 9th பிளேஸ்ல யார் இருக்கா? ரவி இருக்காரு. ஓகேவா? சோ 9th பிளேஸ்ல ரவி இருக்காரு. ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. அப்ப ராஜ் வந்து இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா இவருக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. அப்ப ராஜ் எத்தனாவது இடம்? 19வது இடம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தூரம். ஆல்ரெடி இங்க ஒரு 9 பேர் இருக்காங்க. ரவியோட சேர்த்து 9 பேரு, ராஜோட சேர்த்து 19 பேர். இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 28ன்னு வரும். சரி, கரெக்டா? அப்ப 28 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி 45 பேர் இருக்காங்க. மொத்தமா 45ல இருந்து 28 கழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சோ 17 தான் ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி 17 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க. தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? சோ எவ்வளவு வருஷத்துல 2 பேரோட கடன் தொகை சமமா இருக்கும்னு சொல்றாங்க. இதை நீங்க ஆப்ஷன் வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? கடன் தொகை அப்படிங்கறதால என்ன பண்ணணும்? முழு தொகையா தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 16,000க்கு முழு தொகை என்ன வரும்? அதாவது வட்டியோட அமௌண்ட் என்ன வரும்னா 16,000 அது கூட வட்டியை கூட்டணும் இல்லையா? சோ இன்டு n தெரியாது. 12 டிவைடட் பை 100. இந்த 100 அடிச்சீங்கன்னா இங்க அடிச்சிடும். இதுவும் 12,000க்கு போடக்கூடிய அந்த முழு தொகையும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. எந்த எண்ணில் அதை தான் கண்டுபிடிக்கணும். சோ 12,000 இன்டு n இன்டு இது வந்து 18% டிவைடட் பை 100. சோ இந்த இடத்துல அடிஞ்சிருமா? சோ இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? 16,000 மட்டும் இருக்கும். பிளஸ் இதை வந்து பெருக்கினீங்க அப்படின்னா அதாவது 160 இன்டு 12 1920 எண்ணுன்னு கிடைக்கும். 12,000 பிளஸ் இது என்ன ஆகும்? 120 இன்டு 18 பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2160 எண்ணுன்னு கிடைக்கும். இப்ப எண்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. சோ நம்பர்ஸ் கழிச்சிங்க அப்படின்னா 4000ன்னு கிடைக்கும். எண் வந்து 240 எண்ணுன்னு கிடைக்கும். இப்ப எண் மட்டும் வேணும் அப்படின்னா 4000 டிவைடட் பை 240 சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர். பாருங்க 0 0 அடிஞ்சிடும். 4ஆல் அடிச்சா 6, இது 100. 2ஆல் அடிச்சா இது 3, இது 50. இப்ப 50
3ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? சோ பாருங்க எத்தனை டைம் வரும்? 16 3 48 மீதி 2. அப்ப 16 2/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 16 2/3 ஆண்டுகள். இல்ல அப்படின்னா நீங்க ஆண்டுகளையே ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி, அதாவது ஆப்ஷன்ல இருந்து எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு n ஈஸியா கிடைச்சிடும். அடுத்த கேள்வி பாருங்க, இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேவா? சோ நான் கேள்வி ரொம்ப பெருசு. என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கவனிங்க. பாருங்க என்ன சொல்றாங்க? 9 வண்ண பெட்டிகள் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, இளஞ்சிவப்பு இந்த மாதிரி இருக்காம். 9 கலர்ஸ் இருக்காம். ஆனா அதே வரிசையில இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதான். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. சோ 5 பெட்டி வைக்கிறாங்க சிவப்புக்கும் வெள்ளைக்கும். ஓகேவா? சோ சிவப்பு எங்க இருக்கு? நான் இங்க இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ சிவப்பு இங்க இருக்குன்னு வச்சுக்கிறேன். சிவப்புக்கும் 1 2 3 4 5 விட்டு என்ன இருக்கான்? வெள்ளை இருக்கான். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது. சோ வெள்ளை பெட்டிக்கு மேல மஞ்சள் வைக்கிறாங்க. ஓகேவா? உடனே மேல வைக்கிறாங்க. அடுத்து 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிக்கு இடையில் உள்ளன. மஞ்சளுக்கும் பச்சைக்கும் இடையில 3 பெட்டி இருக்கா. சோ மஞ்சள் இங்க இருக்கிறதால ஆல்ரெடி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சா. சோ அப்ப இதுக்குள்ளதான் அந்த என்ன இருக்கும்? உங்களுக்கு பச்சை இருக்கும். ஓகேவா? சோ அப்ப எல்லோ இங்க இருக்குன்னா இதுக்கு இடையில 3 விட்டுருங்க. 1 2 3 விட்டுட்டீங்கன்னா அப்ப கிரீன் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அடுத்து சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிக்கு இடையில் உள்ளது. இப்ப சிவப்பு இங்க இருக்கு. சிவப்புக்கும் பச்சைக்கும் இடையில 2 இருக்கா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அதே கேப் தான் எதுக்கு இடையில இருக்கா? கருப்புக்கும் மஞ்சளுக்கும் இடையில இருக்கா. அப்ப மஞ்சள் இங்க இருக்குன்னா கருப்பு எங்க இருக்கும்? இந்த இடத்துலதான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதுக்கு இடையில 2 இருக்கு. ஓகேவா? சோ அப்ப என்ன வந்துருச்சு? YWBGR வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீல பெட்டி அந்த பிளாக் இருக்கு இல்லையா? பிளாக்குக்கு கீழே தான் இருக்கு. ஆனா உடனடியா இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப எந்த இடத்துல இருக்கலாம்? ஒண்ணு இந்த இடத்துல இருக்கலாம் ப்ளூ, இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கலாம். ஓகேவா? ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல ப்ளூ இருக்கலாம். ஏன்னா அது கீழே அடுத்து என்ன இருக்கு? கிரீன் இருக்கு. ஓகேவா? அடுத்து 4 பெட்டிக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. சோ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் உள்ளது. சோ நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில 1 இருக்கா. சோ நான் இந்த இடத்த ப்ளூன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஆரஞ்சு இங்க வச்சேன்னா ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில ரெட் இருக்கு. அப்ப இந்த இடத்த விட்டுறலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. சோ இளஞ்சிவப்பு பெட்டினா பிங்க். ஓகேவா? சோ பிங்க் ஊதாக்கு மேல இருக்கான். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்? இத வந்து ஊதானும் வயலட்னும் இத வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? இளஞ்சிவப்பு பிங்க்னு வச்சுக்கிறேன். ஏன்னா வயலட்டுக்கு மேலதான் பிங்க் இருக்கு. அதுக்கு கீழே மாத்தி போட முடியாது. அப்ப எந்த ஆர்டர்ல இருக்குன்னா பாருங்க, எல்லோ, அதுக்கப்புறம் ஒயிட், பிங்க், அதுக்கப்புறம் பாருங்க பிளாக், கிரீன், வயலட், ப்ளூ, ஆரஞ்சு, ரெட், ஆரஞ்சு இந்த இதுலதான் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப கேள்வி எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலையும் கீழையும் இருக்குன்னு சொல்றாங்க. பிளாக் இங்க இருக்கா. பிளாக்குக்கு மேலையும் கீழையும் என்ன இருக்கு? பிங்க்கும் கிரீனும் இருக்கு. அதாவது இளஞ்சிவப்பும் பச்சையும் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ரொம்ப பெருசா இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு நீங்க போடுற மாதிரி இருக்கும். டைம் கேப் தான் அது இழுக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஏ மற்றும் A+2 இவற்றின் மீப்போம், அதாவது எல்சிஎம் 1300 கொடுத்துட்டாங்க. ஏ மற்றும் A+1 எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டான சம் தான். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. A+2 இந்த 2 நம்பரோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 1300. நமக்கு நார்மலா தெரியும் இல்லையா? 2 நம்பர் கொடுத்து அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் அதோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல், அதை மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? சோ அதே ரேஞ்ச்ல இதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு தெரியும். அதை வச்சு இதை கொண்டு போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? 1,3ன்னு வரும். ஏக்கு நான் எந்த ஒற்றைப்படை என்ன நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே எனக்கு என்ன கிடைக்கும்? 2 வேற வேற நம்பர் கிடைக்கும். அதுக்கான ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 1 தான் வரும். ஓகேவா? எந்த ஒற்றைப்படை என்ன வேணா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 11ன்னு பண்ணுங்க. 11 இது என்ன ஆகும்? 13ன்னு ஆகும். இது 15ன்னு போட்டீங்கன்னா இது 17ன்னு ஆகும். எந்த ஒரு ஏக்கு ஒற்றைப்படை எண், அதாவது ஆட் நம்பரா நான் எந்த நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே எனக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ 1ன்னு தான் வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஏக்கு எந்த ஒரு ஈவன் நம்பர் சப்ஸ்டிட்யூட்
சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இரட்டைப்படை எண்ணா இருக்கு அப்படின்னா எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே எனக்கு கம்பல்சரி அதோட HCF வேல்யூ 2ன்னு வரும். ஓகேவா? சோ ஒன்னு HCF வேல்யூ 1 இருக்கலாம், இல்லைன்னா 2 இருக்கலாம். சோ இதை வச்சுதான் நான் கால்குலேட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, இப்ப ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலன் a into a plus 2 அப்படிங்கிறது HCF நான் 1ன்னு வச்சேன் அப்படின்னா 1 into 1300ன்னு கிடைக்கும். a ஸ்கொயர் இதை ஏவ உள்ள பெருக்குங்க, a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ பெருக்குனா 1000 மைனஸ் 1300 கூட்டினா 2ன்னு வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் என்னால சூஸ் பண்ண முடியாது. அப்ப இது இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்து நான் HCF 2ன்னு எடுத்தேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், a into a plus 2 ஈக்குவல் டு 2 into 1300. ஏன்னா ரெண்டு நம்பரை பெருக்கி வர்ற ஆன்சர் ரெண்டு நம்பரோட HCF LCMக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? சோ இப்ப a உள்ள பெருக்குங்க, a ஸ்கொயர் பிளஸ் 2a இது என்ன ஆகும், 2600ன்னு ஆகும். நான் ஈக்குவேஷன் கிராஸ் பண்றேன், மைனஸ் 2600ன்னு ஆகும், which is equal to 0. இப்ப என்ன பண்ணிக்கிறேன், இப்ப இதை நான் சால்வ் பண்ணலாம். பெருக்குனா மைனஸ் 2600ன்னு கூட்டுனா 2ன்னு வர மாதிரி நான் பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம், 50 52ன்னு பிரிக்கிறேன், 50க்கு மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப இது கூட நான் ஏவை போட்டு அப்படின்னா என்ன எழுதலாம், இதை a ஸ்கொயர் மைனஸ் 50a பிளஸ் 52a மைனஸ் 2600 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? ஏவை காமனா வெளியெடுக்கிறேன், என்ன ஆகும், a மைனஸ் 50ன்னு வரும். இந்த சைடு 52 காமனா வெளியெடுக்கிறேன், இது என்ன ஆகும், பிளஸ் 52 காமனா எடுத்தனா அந்த இடத்துல என்ன ஆகும் உங்களுக்கு, a மைனஸ் 50 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ a வந்து ஒன்னு a மைனஸ் 50 0வா இருக்கலாம், இல்லைன்னா a பிளஸ் 52 0வா இருக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 50 தான் வரும், ஏவோட வேல்யூ மைனஸ் 52 வராது. ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 50ன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a பிளஸ் 1. ஓகேவா? ஸோ அப்ப 50 50 பிளஸ் 1 51. அப்ப இது ரெண்டுக்கும் நீங்க வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதை ரெண்டையும் பெருக்கணும். ஏன்னா அது ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற நம்பர்ஸ் கிடையாது. அப்ப பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 2550ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2550 தான் ஆன்சர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ரிக்கியான கொஸ்டின் தான். சோ கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு மனிதர் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை 50ம் ஒரு நாற்காலியின் விலை 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க. சோ என்ன சொல்றாங்கன்னா 12 மேசை நாற்காலி மொத்தமா வாங்குறாரு. ஓகேவா? சோ அப்ப எப்படி பிரிக்கலாம், இதை நான் 10 2 அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறேன். ஓகேவா? சோ மேசைய 10ன்னும் நாற்காலிய 2ன்னு நான் பிரிக்கிறேன். சோ என்ன சொல்றாங்கன்னா மேசையோட விலை 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மேசை 10 மேசை வாங்குறாருன்னா இன்ட்டு 50 போட்டீங்க அப்படின்னா, சரி ஒரே நிமிஷம், இந்த இடத்துல நான் 2 10ன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? சோ மேசையோடத 2ன்னும் நாற்காலியோடத 10ன்னு பிரிச்சுக்கிறேன். ஏன்னா 10 2ன்னு பிரிச்சுன்னா என்ன ஆகும், 50ன்னு வரும்போது உங்களுக்கு அங்கேயே 500ன்னு வந்துருது இல்லையா? அப்ப இது 50ன்னு நான் போட்டேன்னா இது 100, இதை 40ன்னு போட்டேன் அப்படின்னா, ஏன்னா 40ன்னு சொல்லியிருக்காங்க, 40ன்னு போட்டா 400, 100 பிளஸ் 400 500ன்னு வந்துடும். அப்ப என்ன அர்த்தம், 2:10ன்னு கிடைக்கும் விகிதம். ஆனா கேள்வி பார்த்துக்கோங்க, நாற்காலிக்கும் மேசைக்கும் விகிதம் கேட்கிறாங்க. கொடுத்தது மேஜை நாற்காலின்னு கொடுத்துருக்காங்க, கேட்கறது மாத்து கேட்கறாங்க. அப்ப 10:2ன்னு தான் போடணும், இது வராது. ஓகேவா? சோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அதாவது 2ஆல 2 சைடு டிவைட் பண்ணி 5:1ன்னு போட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ கொடுத்தது மேஜை நாற்காலி, கேட்டது நாற்காலி மேஜைக்கான விகிதம். சோ இந்த இடத்துல என்னதான் ஆன்சர் வரும், ஆப்ஷன் ஏ 5:1 தான் வரும். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா நீங்க போடலாம். அடுத்த கேள்வி பாருங்க, டேஞ்சர் என்பது 10 7 20 13 11 24 என குறியிடப்பட்டிருந்தால் அதே குறியீட்டில் மெஷின் என்பது எவ்வாறு குறியிடப்படும்? நார்மலா ஏக்கு 1 பிக்கு 2 இந்த மாதிரி இசட்டுக்கு 26ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் என்ன அர்த்தம் அப்படின்னா இது கூட உங்களுக்கு 6 கூட்டியிருப்பாங்க. ஓகேவா? நார்மலா ஏ 1 இந்த இடத்துல ஏ வந்து 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப டிக்கு 10, ஏக்கு 7, எண்ணுக்கு 20, ஜிக்கு 13, ஈக்கு 11, ஆறுக்கு 24. அதேதான் உங்களுக்கு. அப்ப மெஷினுக்கு என்ன வரும்? ஓகேவா? சோ மெஷினுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் கூட நீங்க 6 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் 19 7 9 14 15 20 11 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? சோ அல்லது மற்றும் கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் வரக்கூடிய கொஸ்டின் இது. சோ ரொம்ப சிம்பிளா எப்படி போடுவோம், ஆண் 2 டிவைடட் பை ஆண் 1
பிளஸ் பென் 2 டிவைடட் பை பென் 1. இந்த இடத்துல சிறுவர் இருக்கிறதால சிறுவர் 2 டிவைடட் பை சிறுவர் 1 இன்டூ நாள் 2 டிவைடட் பை நாள் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதை வச்சுதான் இந்த இடத்துல போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே 1 1 வரும். ஆன் 1 பென் 1 சிறுவர் 1 வரும். கேள்வியா கேட்கறது எல்லாமே ஆன் 2 பென் 2 சிறுவர் 2. அப்போ 1 டிவைடட் பை 3 பிளஸ் 1 டிவைடட் பை 4 பிளஸ் 5 டிவைடட் பை 12 இன்டூ ஒரு நாள் தான். ஓகேவா? அப்ப நாள் 2 நமக்கு தெரியாது, ஒரே ஒரு நாள் தான் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்ப கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ இதை 12ஆ மாத்தணும்னா 4ஆல பெருக்கணும், இதை 12ஆ மாத்தணும்னா 3ஆல பெருக்கணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டூ நாள் 2 மட்டும் வரும், ஏன்னா டிவைடட் பை 1 தான். இப்ப இது என்ன ஆகும்? மேல எல்லாம் கூட்டுங்க. பாருங்க 7 12. அப்ப 12 டிவைடட் பை 12 கேன்சல் ஆயிரும். அப்ப நாள் 2 வேல்யூ என்னது? உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு நாள் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1, பிக்கு 2, சிக்கு 3, இசட்டுக்கு 26 இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எது வந்து சமமாக இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இது என்ன வரும்? நார்மலா ஏ வந்து 1, பி 2 பிளஸ் பி 2 சி 3 பிளஸ் சி 3 ஏ 1. இது என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க 1 பிளஸ் 8 பிளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு இது என்ன? 12ன்னு வருது. அப்ப இந்த கீழே இருக்க ஆப்ஷன்ல எதுக்கு 12ன்னு வரலையோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இப்ப எஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் எக்ஸ். ஓகேவா? சோ எஃப் ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. சோ எஃப் ஓட வேல்யூ என்ன வரும்? உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6ன்னு வரும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இன்டூ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு வந்து 24. ஓகேவா? சோ இது என்ன ஆகும்? 144ன்னு வரும். சோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 12. சோ 12ன்னு வருது. இது ஆன்சர் கிடையாது. அடுத்து எஸ் ஜி. எஸ் ஓட வேல்யூ உங்களுக்கு எஸ் ஓட வேல்யூ 19. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜியோட வேல்யூ உங்களுக்கு 7. சோ இதை கழிச்சிங்கனாலும் 12. அப்ப இதுவும் ஆன்சர் வராது. அடுத்து பியோட வேல்யூ 2, ஈயோட வேல்யூ 5. சோ இது 10ன்னு வருது. எல்லோட வேல்யூ நார்மலாவே 12. அப்ப இதுவும் வராது. சோ இதுல எது சமமா இருக்காது அப்படின்னா சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பி இன்டூ இ அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ கிவ்ஸ் அப்படிங்கிற அந்த ஆரோக்கு எல்லாமே கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடியதை நீங்க அப்படியே சிம்பிளை மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டா வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் 3மே உங்களுக்கு தப்பா தான் வரும். செக் பண்ணி பாருங்க. சோ கடைசியா எடுங்க. பாருங்க 2 இது கீழே வந்துச்சுன்னா இன்டூ 5, இது வந்து -6 பிளஸ் 2 ஈக்குவல் டு 6. ஓகேவா? சோ என்ன ஆகும்? 10 - 6 பிளஸ் 2 ஈக்குவல் டு 6. 12 - 6 6ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. மீது எல்லாமே உங்களுக்கு வேற வேற ஆன்சர் தான் கிடைக்கும். சோ அப்ப அது வந்து வராது. அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க? கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. சோ நார்மலா கூட்டு வட்டி அசல் இன்டூ 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 3 வருஷம் அப்படிங்கிறதால 3 13,380. அடுத்து என்ன சொல்றாங்க? பி இன்டூ 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர். இந்த இடத்துல 6 வருஷம் விச் இஸ் ஈக்குவல் டு 20,070. இந்த ரெண்டையும் நான் என்ன பண்றேன்? டிவைட் பண்றேன். சோ இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1ன்னு வைங்க. 2 1ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பி இன்டூ 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் 6 டிவைடட் பை பி இன்டூ 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 20,070 டிவைடட் பை 13,380ன்னு கிடைக்கும். பி அடிஞ்சிரும். இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, மீதி 3 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5ன்னு வரும். ஓகேவா? அப்ப 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் 3 which is equal to 1.5. இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? P into 1.5 which is equal to 13,380ன்னு கிடைக்கும். P equal to 13,380 1.5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 8,920ன்னு கிடைக்கும். சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மீட்டர்னு கொடுத்துருக்கு. இது வந்து டெஸ்ட் கொடுத்த கொஸ்டின் தான். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். டெஸ்ட்டுக்கு எழுதுனதால சொல்றேன். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப 100 சென்டிமீட்டர்னா மீட்டரா மாத்தணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? சோ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 3 மில்லிமீட்டர் அப்படிங்கறதால 1000ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மீட்டரா கிடைச்சிரும். அது போக இது விட்டமா இருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆரமா மாத்தணும். அப்ப இது 4,
இது வந்து என்னது 1.5. அப்ப இந்த இதுக்கு நீங்க மீட்டரா எழுதும் போது 4/100ன்னு எழுதணும். இதுக்கு நீங்க மீட்டரா எழுதும் போது 1.5 டிவைடட் பை 1000 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? சோ என்ன, ஒரு கோலத்தை உருக்கி கம்பியா, விட்டம் இருக்க கம்பியா மாத்துறாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி வரும். அப்ப உருளை அப்படின்னு அர்த்தம். அப்ப கோலத்தோட கன அளவும் உருளையோட கன அளவும் ஈக்குவல். கோலத்தோட கன அளவு 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? சோ இந்த இடத்துல R1, உருளையோடது பை R2 ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகும், பை கேன்சல் ஆயிரும். 4/3 இன்டூ R1 வந்து 4/100. அப்ப 4/100 இன்டூ 4/100 இன்டூ 4/100 which is equal to 1.5 divided by 1000 into 1.5 divided by 1000 into h. So 1000 இந்த இடத்துல என்ன, எல்லா ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 256 divided by 3 into 1.5 into 1.5 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 37.9ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 37.9 மீட்டர். இந்த இடத்துல நம்ம சென்டிமீட்டர், மில்லி மீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை மீட்டரா மாத்திட்டு அதுக்கப்புறம் போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்களா, சோ ரொம்ப பெரிய நம்பரா இருந்தாலுமே டிவிசிபிலிட்டி ரூல், எண்களோட வகுபடும் தன்மை தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். லாஸ்டா கூட நம்ம வந்து என்ன பண்ணோம், இதை ரிவைஸ் பண்ணோம் இல்லையா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3ஆல வகுபடுறதுக்கு என்ன வந்து கண்டிஷன் அப்படின்னா, இருக்கிற எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டி வர்ற ஆன்சர் உங்களுக்கு வந்து 3ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். பாருங்க, 3, 4, 5. அப்ப 5ஆ, சோ இது 5, இது 5, இது 5, இது 5, இது 5, இது 5, இது 5. சோ எத்தனை 5 வருது பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 5, 35. இந்த 35 3ஆல டிவைட் ஆகாது முழுசா. ஓகேவா? அப்ப 3ஆல டிவைட் ஆகாது. அடுத்து 11 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 விட்டு 1 நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கிட்டே வரணும். ஸோ 1 விட்டு 1 இந்த சைடு கூட்டணும், அதே மாதிரி 1 விட்டு 1 இந்த சைடு கூட்டணும். அப்படி கூட்டும் போது 11ஆல வந்து உங்களுக்கு வந்து 0வாவோ இல்ல 11ஓட மடங்காவோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 11ஆல டிவைட் ஆகும். இந்த இடத்துல நீங்க அப்படி கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆல டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்ப 3ஆலையும் மீதி இன்றி வகுபடாது, 11ஆலையும் மீதி இன்றி வகுபடாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒன்லி டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிருந்ததுன்னா போதும். ஸோ ரொம்ப சிம்பிளா இந்த சம்ம அப்ரோச் பண்ணலாம். அடுத்து பாருங்க, a by b equal to 4/5 மற்றும் b by c equal to 15/16 எனில் c square minus a square divided by c square plus a square. இதுவும் டெஸ்ட்ல கொடுத்த கொஸ்டின் தான். இப்ப கடைசியா லைவ் டெஸ்ட்ல கூட இந்த கொஸ்டின் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேவா? லாஸ்டா வந்து 2 லைவ் டெஸ்ட் நடத்திருந்தோம் இல்லையா. சோ அதுல இதுல ஒரு கொஸ்டினா நான் இந்த சேம் கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன். நீங்க பார்த்ததுனால ஆன்சர் வந்து பி தான் அப்படின்னு ஈஸியா டிக் அடிச்சிருந்துருக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? சோ a by b அப்படிங்கறத a is to b equal to 4:5ன்னு எழுதலாம். b is to c அப்படிங்கறத 15:16 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? சோ இப்ப a is to b is to c அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சோ a க்கு கீழ 4, b க்கு கீழ 5, b க்கு கீழ 15, c க்கு கீழ 16. இப்ப எம்டியா இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 4 × 15, 5 × 15, 5 × 16. சோ எல்லாமே 5ஆல டிவைட் ஆகும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆகும், இது வந்து 12ன்னு ஆகும். இது வந்து 15. இது ஒரு நிமிஷம், இங்க b is to c அப்படின்னா ஓகே, இது வந்து 15, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ன்னு கிடைக்கும். அப்ப இந்த இடம் என்ன ஆகும், இதுதான் சி, இதுதான் ஏ. அப்ப இதுல கொண்டு போய் சி ஸ்கொயர் என்னது 16 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர், சாரி 12 ஸ்கொயர் டிவைடட் பை 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 7/25ன்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:80 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? சோ இது ரேண்டமா நம்மளே ஒரு நம்பரை வச்சு ஈஸியா போட்டுடலாம். சோ இது வந்து 5, 7, 8ன்னு இருக்கிறதால முழு நம்பரா இருந்தது, அதாவது ரவுண்ட் ஃபிகரா 0 வர மாதிரி இருந்ததுன்னா என்னால கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 நம்பரையும் 10ஆல பெருக்கிக்கிறேன். அப்ப 50, 70, 80 தான் அந்த நம்பர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப 50ல 40% என்ன வரும், 50ல 40% அப்படிங்கிறது 20, 70ல 50% அப்படிங்கிறது 35, 80ல 75% அப்படிங்கிறது எவ்வளவு வரும் உங்களுக்கு, 60ன்னு வரும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும், இதெல்லாம் கூட்டுங்க, ஏன்னா உயர்த்துறாங்க. ஓகேவா? அப்ப இது 70, இது வந்து உங்களுக்கு 105, இது வந்து உங்களுக்கு 140. இப்ப எல்லாமே 5ஆல டிவைட் ஆகும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது 14 டைம், இது 21 டைம், இது 28 டைம். இப்ப எல்லாமே 7ஆல டிவைட் ஆகும். இது 2, 3, 4. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2:3:4. சோ இது வந்து நம்மளா ஜென்ரலா ஒரு நம்பரை வச்சு எடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்.
அடுத்து பாருங்க, ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 நொடிகள், பிக்கு 308 நொடிகள், சிக்கு 198 நொடிகள் வந்து ஆகுது. அப்ப இது வந்து என்ன சொல்றாங்க, தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் எப்போது சந்திப்பார்கள், மீண்டும் எப்போது சந்திப்பார்கள், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்ப 252, 308, 198. ஸோ எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 126, 154, 99. மறுபடியும் எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா 42, 154 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கோங்க 33. ஓகேவா? இப்ப வந்து இது 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 21, இது என்ன ஆகும் 77, 33 ஆகும். மறுபடியும் இதை 11ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 21, 7, 3. 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3, 1, 3. மறுபடியும் 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1, 1, 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 2772 வினாடிகள் அப்படின்னு வரும். ஓகேவா? நமக்கு என்ன வேணும், நிமிடங்களா மாத்தணும். ஸோ 60 வினாடி 1 நிமிடம் அப்படிங்கிறதால இதை 60ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 46 டைம் உங்களுக்கு கிடைக்கும். மீதி வந்து 12ன்னு கிடைக்கும். அப்ப 46 நிமிடங்கள் 12 வினாடிகள் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, P என்பவர் Qவை விட பெரியவர், R என்பவர் Qவை விட பெரியவர் எனில் Pயை விட சிறியவர். ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்க, ஒவ்வொன்றா எடுத்து எழுதுங்க. P அப்படிங்கிறவரு Qவை விட பெரியவரா, R அப்படிங்கிறவரு Qவை விட பெரியவரா, ஆனா Pயை விட சின்னவர். அப்ப Pக்கு அடுத்து R, அதுக்கப்புறம் Q. ஓகேவா? அடுத்து S அப்படிங்கிறவரு Pயை விட பெரியவர், ஆனா Tயை விட சின்னவரா. ஸோ S வந்து பாத்தீங்க அப்படின்னா Pயை விட பெரியவர் தான், ஆனா T இருக்கார் இல்லையா, அவரை விட சின்னவர். அவ்வளவுதான், ஒரே இதுல முடிஞ்சிருச்சா? இதுல எது சின்னவர் அப்படின்னா Q தான் சின்னவங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது. அதாவது 1க்கு ஆப்போசிட் 4ன்னும் 2க்கு ஆப்போசிட் 5ன்னும் இருக்கு. அப்ப கண்டிப்பா 3க்கு ஆப்போசிட் 6ஆ தான் இருக்கணும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சோ அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா அருகே உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நம்பர் அங்க தெரியாதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, 3க்கு 6 ஆப்போசிட் அப்படின்னா பக்கத்துல வருமானா வராது. அதேதான், 3க்கு 6 ஆப்போசிட்னா பக்கத்துல வராது. அடுத்து பாருங்க, 1க்கு 4 ஆப்போசிட் அப்படின்னா பக்கத்துல வராது. சோ 2, 3, 6 இது எல்லாமே என்னது, அதாவது 2க்கு 3, 6 அட்ஜசன்டா இருக்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்போசிட்டா இருக்கிறது அட்ஜசன்டா வராது. அது தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? சோ எப்பயுமே சதவீதம்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் இருக்காது. ஓகேவா? சோ சதவீதம் டாபிக்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா சதவீத மாற்றம். ஒரு நபரோட வருமானம் 10% அதிகரிச்சு குறைச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அதிகரிச்சது பிளஸ், குறைச்சது மைனஸ். ஒரு பிளஸ் போட்டு மேல அப்படியே இங்க மல்டிப்ளை எழுதுங்க, டிவைடட் பை 100ன்னு எழுதுங்க. 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும், இது 0ன்னு ஆகும். 0 -1% சோ மைனஸ்னா குறையுதுன்னு அர்த்தம். சோ இதுக்கான ஆன்சர் 1% குறைகிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 255, 17 கிலோகிராம் டீ தூள் விலை 1615 மற்றும் 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572, 18 கிலோகிராம் இது இருக்கு இல்லையா, சோ 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீ தூள், 27 கிலோகிராம் அரிசி, இதோட விலை கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணுங்க. பாருங்க, இதால டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 255 டிவைடட் பை 15. ஓகேவா? சோ இது என்ன ஆகும், 17ன்னு கிடைக்கும். சோ 17 இன்டு 18. அப்ப 17 இன்டு 18 பெருக்குனீங்க அப்படின்னா 306. அடுத்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிலோ கண்டுபிடிச்சு பெருக்குறீங்க, அவ்வளவுதான். சோ 1615 17ஆல டிவைட் பண்ணுங்க 95 டைம். அப்ப 95 இன்டு 21. ஓகேவா? சோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா 1995ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் டிவைட் பண்ணணும். சோ 572 டிவைடட் பை 22 டிவைட் பண்ணீங்கன்னா 26. சோ 27 இன்டு 26 இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 702. அப்ப என்னென்ன உங்களுக்கு கூட்டணும், 306, 1995, 702. இது ஏன்னா மொத்த விலைன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 3003ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ ஒவ்வொரு கிலோவோட விலையை கண்டுபிடிச்சு நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா இப்படியும் போடலாம். 255 15ஆல டிவைட் பண்ணி இங்க 18ஆல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவும் நீங்க பெருக்கி ஆன்சர் போடலாம். ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா 25 கேள்விக்கான ஆன்சர் கீயும் முடிஞ்சது வித் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேவா? நீங்க வந்து மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ 20 அப்படிங்கிறது
தாராளமா எடுத்திருக்கக்கூடிய விஷயம் தான். பட் டைம் கேப் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ல நீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? கஷ்டமா இருந்ததா? மாடரேட்டா இருந்ததா? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க வந்து மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் பிவைக்யூ பார்த்திருக்கலாம், இல்ல லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே நீங்க வந்து எங்களோட மேக்ஸ் கிளாஸ் பார்த்து எந்த அளவுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.